பாபு கூட கம்பேர் பண்ணி நான் தான் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப காமெடி பீஸ் இருக்குது. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ. கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இல்லை, எனக்கு புரியல. கட்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, சிஎம் ஆகணும் தானே. என்னடா பாயிண்ட் கொண்டு வந்து வைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 5 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது. எதுக்குமே வாயை திறக்காத இவங்க இந்த விஷயத்துக்கு வாயை திறக்காங்க அப்படின்னா இது அரசியல். நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி. அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போதான் பார்க்குறேன். மே 4 வரைக்கும் வெயிட் பண்ண முடியலங்க. யார் ஜெயிப்பான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.